ஸ்ரீமாத்ரே நமக. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹ. குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. குருவுடைய பரிபூர்ண அனுகிரகம் உங்கள் எல்லோருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு மனதார பிரார்த்திக்கிறேன். நம்ம சப்ஸ்கிரைபர்கள், நம்ம நண்பர்கள், உறவினர்கள் எல்லோருமே கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரே கேள்வி என்னன்னா, குரு பயிற்சி எப்போ வருது, அந்த குரு பயிற்சினால எங்களுக்கு ஏதாவது நன்மைகள் ஏற்படுமா, குரு பயிற்சினால திருமணம் நடக்குமா, குழந்தை பாக்கியம் வருமா, இல்லை வேலை கிடைக்குமா அப்படிங்கிறதான் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்காங்க. சரி, குரு பயிற்சி எப்போ வருது அப்படின்னு பார்த்தோம்னா 11/5/2025 சித்திரை மாதம் 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று குரு பயிற்சி. குரு பகவான் ரிஷப ராசியிலிருந்து பயிற்சியாகி மிதுன ராசிக்கு செல்லக்கூடிய நிகழ்வு தான் இந்த குரு பயிற்சி. இந்த குரு பயிற்சிக்கு 12 ராசிகளுக்கும் இந்த குரு பயிற்சியினால என்னென்ன மாதிரியான பலன்கள் ஏற்படும் அப்படிங்கிறத மிக தெளிவாக துல்லியமாக கணித்து இந்த வீடியோவில் நம்ம வெளியிடுறோம். அதனால் மறக்காமல் முழு வீடியோவும் பாருங்கள். ஏன்னா அப்படி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த பலன்கள் கிடைக்கும். அதோட கூட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் நம்ம வீடியோ பார்க்குறாங்க, ஆனால் லைக் பண்ணுறதில்ல. அதே போல் இது போல் தொடர்ந்து நீங்கள் நிறைய வீடியோக்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் எங்களோட பதிவுகளை தொடர்ந்து பார்க்க முடியும். வாங்க உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். விருச்சிக ராசிக்கு இந்த குருவோட பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா, இது வரைக்கும் 7ஆம் இடம் சொல்கிற சமசப்தமத்தில் இருந்து வந்த குரு பகவான் அந்த 7ஆம் இடத்திலிருந்து பயிற்சியாகி 8ஆம் இடம் சொல்கிற ஆயுள் ஆரோக்கிய ஸ்தானத்தில் அமர்கிறார். பொதுவாக குரு பகவான் 6, 8, 12 மறைவு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடங்களில் வரும்போது பலன் கொடுக்கக்கூடிய கிரகம் இல்லை. 6, 8, 12 எந்த கிரகங்கள் வந்தாலும் மறையும். இந்த மறைவு ஸ்தானத்தில் விருச்சிக ராசிக்கு குரு வருவதனால பெரிய அளவு நன்மைகள் இருக்காது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அதே நேரத்தில் குரு 8ஆம் இடத்தில் இருப்பதனால ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களிலும் போக்குவரத்துகளிலும் கவனம் தேவை. குறிப்பாக உணவு விஷயங்கள், சாப்பிடக்கூடிய அந்த உணவுகளில் ரொம்ப கவனமாக இருக்கணும். சில உபாதைகள் உடம்பில் ஏதாவது சிறு சிறு கோளாறுகள் ஏதாவது உடல் ரீதியாக வந்தால் கூட உடனே அதுக்கான வைத்தியங்கள், அதுக்கான மருத்துவம் நம்ம பார்க்கணும். ரொம்ப கடுமையான வேலைகள் செய்யும் போதும் ரொம்ப கவனமாக இருக்கணும். விபத்துக்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்குது. அதாவது போக்குவரத்துகளிலோ, ஏதாவது ஒரு வேலை செய்யும் போதோ, ஒரு மிஷினரி இந்த பகுதிகளில் இருக்கும்போதோ, ஒரு பள்ளமான இடங்கள், கூர்மையான பொருட்களை பயன்படுத்தும் போதோ கவனமாக இருக்கணும். ஆயுள் ஆரோக்கிய ஸ்தானம் என்று சொல்கிற 8ஆம் இடத்தில் குரு மறைவதால் ஒரு சில உபாதைகள் ஆரோக்கியத்திலும் ஆயுளும் ஏற்படும். அதனால் விருச்சிக ராசிக்காரங்க ஆயுள் ஸ்தானத்தில் ரொம்ப கவனமாக இருப்பது ரொம்ப நன்மையை தரும். சரி, குரு 8ஆம் இடத்துல இருக்கார், பெரிய அளவு நன்மை இல்லை. ஆனால் குருவோட பார்வை ரொம்ப சிறப்பானது. ஏன்னா குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. குரு நின்ற இடம் பால், குரு பார்க்க கோடி நன்மைம்பாங்க. அந்த குருவுடைய பார்வையினால் விருச்சிக ராசிக்கு என்னென்ன மாதிரி பலன்கள்ங்கிறதையும் பார்ப்போம். விருச்சிக ராசிக்கு இந்த குருவோட பார்வை எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, 12ஆம் வீட்டை 5ஆம் பார்வையாகவும், 2ஆம் வீட்டை 7ஆம் பார்வையாகவும், 4ஆம் வீட்டை 9ஆம் பார்வையாக குரு பார்க்கிறார். ரொம்ப ஒரு சிறப்பான நன்மைகள் இந்த குரு பார்வையால் இருக்குது. அப்படின்னா 2ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். 2ஆம் இடம் என்பது வாக்கு, தனவர, குடும்பஸ்தானம். வாக்கு என்றால் கல்வி அல்லது பேசுவது அல்லது வாக்கு கொடுப்பது, உறுதி பண்ணுவது அப்படின்னு சொல்லலாம். தனவரஸ்தானம் அப்படின்னா பண வரவுகள், வேலை அல்லது நமக்கு வர வேண்டிய பண பாக்கிகளை குறிக்கக்கூடிய இடம். குடும்பஸ்தானம் என்றால் திருமணம் அல்லது குடும்பத்தில் சுப நிகழ்வுகள், சுப காரியங்கள், குழந்தை பாக்கியம், வீடு, இடம், வாகனங்கள் வாங்குவது அல்லது திருமணம் அப்படி எடுத்துக்கொள்ளலாம். அப்போ இந்த குருவோட பார்வை 2ஆம் இடத்தை பார்ப்பது ரொம்ப விசேஷமானது, நன்மைகளை தரும். அதே நேரத்தில் குரு 12ஆம் இடத்தை பார்ப்பதால் அலைச்சல்கள், அயன சயன பயணஸ்தானத்தை குரு பார்ப்பதால் வீணான அலைச்சல்கள், விரைய செலவுகள், தேவையற்ற அலைச்சல்கள், தேவையற்ற ஞாபக மறதிகள், மனக்குழப்பங்கள், வீண் வாக்குவாதங்கள் ஏற்படும். அதனால் எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் பொறுமையாக, அவசரப்படாமல் நிதானமாக செய்தால் வெற்றி மேல் வெற்றி பெற முடியும். அதே போல் குருவோட பார்வை 4ஆம் வீட்டில் 4ஆம் வீட்டை 9ஆம் பார்வையை பார்ப்பதால் இந்த 4ஆம் இடம்ங்கிறது சுகஸ்தானம், வீடு, இடம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வீடு இடத்தில் இருக்கக்கூடிய வம்பு வழக்குகள், வீணான மனக்குழப்பங்கள், தடைகள், குழப்பங்கள் எல்லாம் நீங்கி வெற்றி மேல் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்குது. இந்த 12ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் இந்த ஞாபக மறதிகள், விரைய செலவுகள் ஏற்படும். அதனால் வாய்ப்பு கிடைத்தால் விருச்சிக ராசிக்காரங்க கண்டிப்பாக தென் திட்டை, திரு ஆலங்குடி, திருச்செந்தூர் என்ற குரு சேத்திரங்களை வணங்குங்க. அல்லது பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவாலயத்தில் சென்று தட்சிணாமூர்த்தி நவகிரக குருவை வணங்குங்க.
யோகிகள், மகான்கள், சித்த புருஷர்கள், ஜீவ சமாதிகள், ஜீவ முகூர்த்தங்கள், ஜீவ சமாதி அடைஞ்ச கோயில்கள் வணங்கலாம். சித்தர்கள், மகான்கள், யோகிகள் வணங்கலாம். திருவண்ணாமலை சென்று கிரிவலம் சென்று வருவது நல்லது. அதனால் வாய்ப்பு கிடைத்தால் விருச்சிக ராசிக்காரங்க திருவண்ணாமலை கிரிவலம் செல்வது நன்மையை தரும்.